சஃபியம் சுலைமான், என்னதான் சிக்கல்? நிதி பற்றாக்குறைன்னு சொல்றது சரியான பார்வையா? திமுக ஆட்சி கடந்த 3.5 வருடமாக மிக தெளிவாக ஒரு விமன் எம்பவர்மெண்ட் கவர்னன்ஸ் ஒரு பக்கம், ஸ்டேட் அட்டானமிக் கவர்னன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யூத் எம்பவர்மெண்ட், இது எல்லாமே பேரலாக ஒரு கவர்னன்ஸ் த ஹோல் நேஷன் இஸ் வாட்சிங் தமிழ்நாடுன்னே சொல்லலாம். அப்போ அந்த ஒரு கவர்னன்ஸ் நோக்கி ஒரு இது போயிட்டு இருக்கும்போது இதை எப்படியெல்லாம் சீர்குலைக்கலாம்னு பல வகையில் முயன்ற திமுகவிற்கு எதிரான உள்ள கூட்டம் அதுலேயும் முக்கியமாக பாஜக, இவங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருந்தால் தானே இவங்களால இதெல்லாம் அடுத்தடுத்த நிலை கொண்டு போக முடியுங்கிற முடிவுக்கு வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது கடந்த 2 வருஷத்துக்கு மேலேயே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எதில் கை வச்சா இவங்களுடைய கவர்னன்ஸ், இவங்களுடைய அடுத்த அப்லிஃப்ட்மெண்ட் குறையும். நம்ம பார்த்துட்டு தானே சார் இருக்கும். ஜிஎஸ்டிபி பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சி 2021 விட இப்போ கிட்டத்தட்ட ஒரு தனிநபர் வருமானமே ஒரு 70,000க்கு மேலே கூடி இருக்கிறதா நாம சொல்லலை, டேட்டா சொல்லுது. எவ்ரிதிங் இஸ் ஆன் ஒரு மூவிங் ஃபார்வர்ட், ஒன் ஸ்டெப் அஹெடாக போயிட்டு இருக்கும்போது இதை எப்படி நிறுத்த முடியும்? இதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எப்படி போடுறதுன்னு யோசிச்சு தான் பாஜக தெளிவாக, டு பி வெரி ஃப்ராங்க், இன்னும் phase 2 மெட்ரோ வந்தாக்கா சென்னை வில் பி மோர் கனெக்டட். இஃப் சென்னை இஸ் கெட்டிங் மோர் கனெக்டட் தேர் வில் பி மோர் இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் தேர் இஸ் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் சென்னை வில் க்ரோ மோர். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபண்ட்ஸ் தராத. இது திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறாங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை. சார் யோசிக்க வேண்டியது தமிழ்நாட்டு பாமர மக்களுக்கு எனக்கு தெரியும் சார். இல்ல ஒரே நிமிஷம் சொல்லுங்க. பாமர மக்கள் கேட்கறது எங்களுக்கு ஏன் பொங்கல் பரிசு தொகை தரலன்னா மத்திய அரசு நிதி தரல. சார் நான் பொங்கல் விஷயம் மட்டும் சொல்லல, மத்திய அரசு நிதி தரலன்னு பொங்கலுக்கு மட்டும் சொல்லல, ஆன் த ஹோல் சொல்றேன். இட்ஸ் அ ஹோல் பெர்ஸ்பெக்டிவ், மொத்தமா சொல்றேன். அப்போ நீங்க கேட்கறது நியாயமான வாதம். எங்களுக்கு தேவை இந்த பொங்கல். சார் பொங்கல் பரிசு பைங்கிறத அறிமுகப்படுத்தியதே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சார். 2009 அவர் தான் முதல்ல என் மக்களுக்கு பொங்கல் பரிசு பையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார். இதை 2012 நிறுத்தினது அம்மையார் ஜெயலலிதா. பொங்கல் பரிசு பைங்கிறத நிறுத்தினவங்க அம்மையார் ஜெயலலிதா. 2013 இதை ஒவ்வொரு விஷயமா மாற்றி 2015 அவங்க ஜாமீனில் வந்த பிறகு போயஸ் கார்டனில் இருந்ததுனால மீண்டும் பொங்கல் பை வரலை. அது நடுவில் 2 வருஷம் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார் இல்லையா இடையில சிஎம்மா, 2017 அவர் 100 ரூபா கொடுக்கவே இல்லை. 100 ரூபா கொடுக்கப்பட்டு வந்தது, அதை கொடுக்கல. அதே மாதிரி 2018 100 ரூபா கொடுக்கல. இந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் பேசினாங்க, ராமசுப்ரமணியன் பேசினாரு, நம்ம சீனிவாசன் சொன்னார் இல்லைங்களா, நாங்கள் 2,500 ரூபா கொடுத்தோன்னு. யாரால கொடுத்தீங்க? எப்படி கொடுத்துருப்பீங்க நீங்கள்? இப்போ இருக்கிற முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவ்வளவு பெரிய குரல் கொடுக்கவில்லை, 3 தடவை அழுத்தம் கொடுக்கவில்லை. ஒன்றிய அரசு அதை மக்களிடம் நேரடியாக பணமாக கொடுக்க வேண்டும். அவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க, கோவிட்ல அவ்வளவு துயரத்தில் இருக்காங்க, பல குடும்பங்கள் நசுங்கி போயிருக்குன்னு சொன்னதுனால தான் அதுவும் நீங்க எலெக்ஷன் டைம்ல அது தள்ளி போட்டு கொடுத்தீங்க. இதுதான் வரலாறு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல தவறுறார், அதனால நீங்க கொடுக்க மாட்டீங்க. வெரி சிம்பிள் சார். இது நமக்கு இவ்வளவு தூரம் மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்குது, நம்மளை இந்த அளவு கஷ்டப்படுத்துறாங்க. இதற்கு முதல் காரணம் எதிர்க்கட்சிகள், இன்க்ளூடிங் ஆட்சி காலத்துல ஏன் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கலன்னு கேட்டு திமுக தன்னுடைய ஆட்சி காலத்துல தன் கையில் அதிகாரம் இருக்கிறப்போ சாமானியனுக்கு காசு கொடுக்கலன்றதான பார்வையா இருக்கும். செய்யறதுக்கு இவ்வளவு காரணங்கள் நமக்கு தேவை. நியாயமான வாதம், நியாயமான கேள்வி. 2022லயே தரலன்னா இதை நீங்க கேட்டிருக்கிறதுக்கான இதை நான் ஒப்புக்கொள்வேன். அதுக்கப்புறம் ஏன் தரல சொல்லுங்க? யார் சொல்ல தரல? 2023 இந்த வருஷம் ஏன் சாமானியனுக்கு பொங்கல் பரிசு தொகை போகல? ஏன் தரலங்கிறத விட எப்படி தருவோம்ங்கிறதும் உண்டு. அப்ப தருவீங்களா? அதுதான் விஷயம். நான் சொல்றேன் கேளுங்களேன். இல்ல தருவீங்கன்னா பிரேக்கிங் சுலைமான். நான் வரேன் வெயிட் கேள்வி நேரத்திலே சொல்லிடலாம். பிரேக்கிங்காவே இருக்கட்டும். திமுக அரசாங்கம் பொங்கல் பரிசு தொகை தர போகுதுன்னு சொல்லிடலாம். பிரேக்கிங்காவே இருக்கட்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் பொங்கல் பரிசு பை கொடுத்த ஆட்சி இது, கட்சி இது. அது இந்த மாதிரி கையில பணத்தை வீட்டு கொண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்சியோ திமுக கிடையாது, என்றும் இருந்தது கிடையாது. இவங்கள மாதிரி கொடுத்து கொண்டிருந்த பையை நிப்பாட்டுவதோ, கொடுத்து கொண்டிருந்த 100 ரூபாய் நிப்பாட்டுவதோ திமுக ஆட்சி வழக்கம் கிடையாது. அதான் சொல்றேன். கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. நீங்க சொல்ற பதில் அதனால எஸ் ஆர் நோ
தருவீங்களா தரமாட்டீங்களா? உங்களுக்கு எப்ப தருவீங்க? இல்ல ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெஞ்சல் புயல் இதுல வந்து நீங்க மீடியா எல்லாம் வந்து சிஎம் போய் கேட்டீங்க, இவ்வளவு சிரமம் இருக்குதே பண்ண முடியுமான்னு. நம்ம கேட்டு பார்ப்போம், இல்ல நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு சொன்னாரா இல்லையா? அதே பதில் தான். அவரால் முடியும், நிச்சயம் செய்வார். அதுக்கு உண்டான காலம் நேரம் வரும். இதேதான் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னார். எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அமைச்சர் திமுக தங்கம் ஒரே தென்னரசு விஷயம் தான் சொன்னாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக தன்னுடைய எல்லா மேடைகள்லையும் சொல்றாரு, நாங்க சொல்றதை விட சொல்லாததையும் செய்வோம்னு சொல்றாரு. அதிமுக ஆட்சி காலத்துல பொங்கல் பரிசு தொகை தரலன்னு விமர்சிச்ச திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவ்வளவு டிசாஸ்டர், குறிப்பா கொரோனா பேரிடர்ன்ற அவ்வளோ பெரிய சமாளிச்சு கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இன்னைக்கு கொடுக்கலாம்ல. அதுதான் இன்னைக்கு கொடுக்கலன்றப்போ தானே கேள்வி வருது. சார் அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஸ்டிக்கிங் ஆன் டு தி சேம் பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ மூவிங் ஃபார்வர்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். தேர் இஸ் அ ஆப்போசிஷன் ஹியர். ஆந்திரா கவர்மெண்ட்டும் இப்படிதான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பல கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் அவங்கள வந்து கிரைசிஸ்ல இருக்கிறோம். நம்ம எல்லாம் அக்யூட் கிரைசிஸ்ல இருந்துட்டு இருக்கோம். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு நமக்கு இருக்கிற ஸ்கீம்ஸுக்கு நமக்கு இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு வந்து காசு கொடுக்கல. அதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு இது இல்லை. இப்ப அடிமை சொன்னாரு, இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. புரிஞ்சிக்க முடியுது சுலைமான். இன்னைக்கு கொடுக்காததுக்கான காரணம்ன்றது நிதி பற்றாக்குறை தான், வெளிப்படையா 100%. சரி, நிதி பற்றாக்குறை இல்ல. ஒரே நிமிஷம் இருங்களேன். நிதி பற்றாக்குறை 2021 ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு அரசாங்கம் செய்த, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்த அறிவிப்புல ஒண்ணு, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி குழு அமைக்கப்படும் சொன்னீங்க இல்லையா? அந்த குழு அப்ப ஃபங்க்ஷன் ஆகலையா? அந்த குழு செயல்பட்டு இருந்துச்சுன்னா நிதி பற்றாக்குறையை சரி பண்ணிருக்கலாம். அங்கதான் தவறு. அந்த குழு செயல்படுவதனால தான், அந்த குழுவுடைய பல முன்னெடுப்புகளால தான் இவ்வளவு தூரம் மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்கும் போதும் கவர்னன்ஸ்ல எந்த ஒரு சில சர்க்கிள் இல்லாம மாதம் 1000 ரூபாய் 15ஆம் தேதி ஆனாக்கா கரெக்டா விழுது ஒவ்வொரு மகளிர் அக்கௌண்ட்லயும். சிம்பிள் சார். ஒன்னு சொல்றேன் கேளுங்களேன். இப்போ அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனைக்கு இவ்வளவு போராட்டங்கள் இன்னைக்கு பாமக உள்பட போய் அங்க நிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒன்றிய அரசை எதிர்த்து இதுவரை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு எதிர்கட்சி போராடி சொல்லுங்க பார்ப்போம். கேட்கலாம்ல சார், எங்களுக்கு பொங்கல் மக்களுக்கு காசு தரக்கூட காசு இல்லாம பண்றீங்க, எங்களுக்கு தேவை வரக்கூடிய வரி வருவாயை தர மாட்டேங்கிறீங்க, அது தாங்கன்னு சொல்லிட்டு தார்மீக உறுப்பினர்ல திராணி உள்ள ஒரு எதிர்கட்சி, இதே திமுகவை இருந்தால் தெருவில் நின்றுக்கும். இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து திமுக களம் கண்டிருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுக ஒன்றிய அரசை எதிர்த்து போராடி இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த திராணி இல்லாத போது எங்களுக்கு தெரியும் எப்படி எங்களுடைய மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எப்படி பசியாற்ற வேண்டும், எப்படி மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், எப்படி உரிமை தொகை தர வேண்டும், மகளிர் இலவச எப்படி தர வேண்டும், எல்லாமே திமுக அரசுக்கு காரணம். பொங்கல் பரிசு பையன் ஆரம்பிச்சதே திமுக சார். அதனால நீங்க சொல்லக்கூடிய இந்த வாதங்கள் இப்போது எடுபடலாம், பொங்கல் அன்று தெரியும் என்ன நடந்தது. ஏன்னா மீண்டும் சொல்றேன், இப்ப பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, ஹோப் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதான் நான் சொல்றேன், ஐ அம் கிவிங் ஹோப். ஏன்னா என் கட்சி பத்தி எனக்கு தெரியும், எங்க சிஎம் பத்தி எனக்கு தெரியும். ஒண்ணே ஒன்று சொல்றேன் சார், மீண்டும் சொல்றேன், இவங்க எல்லாம் சொல்றேன், இப்பவும் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, இந்த உருகி போன வெள்ளம் கொடுத்தாங்க. இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் நீங்க ஒன்றிய அரசு மேல எப்ப வச்சிருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? இவ்வளவு கிரிட்டிசிசம் பண்றீங்க இல்லையா? வெள்ளம் கொடுக்காம இருந்தா ஒரு கிரிட்டிசிசம், கொடுத்தா அது உருகி போச்சு. கொடுக்காம இருந்தாக்கா இங்க வாங்கவே இல்லை, கொடுத்தா அங்க வாங்குனீங்க. இந்த கிரிட்டிசிசம் நான் என்ன கேட்கிறேன்னா, சீனிவாசன் அண்ணனுக்கோ இனி பேச போற அண்ணனுக்கோ தமாக அண்ணனுக்கோ, உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவை இதை பற்றி எல்லாம் கேட்கக்கூடிய திராணி உங்களுக்கு இருக்கிறதா?